Hi my dear hero heroines, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன உண்மையை உடைச்செறிய போறோம்னா அந்த சிக்மா மெயில பத்தின உண்மையை தாங்க உடைச்செறிய போறேன். இந்த வீடியோ ஸ்ட்ராங்கா மெயிலுக்காக தான். ஏன்னா இந்த வீடியோ நீங்க பொண்ணுங்க பார்த்துட்டு நான் கட்டினா சிக்மா மெயில தான் கட்டுவோம்ங்க. ஏற்கனவே 90s கிட்ஸ்க்கெல்லாம் இப்பதான் 30 ஏஜ்ல தான் கல்யாணமே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கும் மேல நீங்க கட்டினா சிக்மா மெயில தான் நீங்க கட்டுவோம்னு சொல்லி ஒரு அபூர்வ முடிவு எடுத்து 2K கிட்ஸ்க்கும் 30 வயசு ஆக விட்டுருவீங்க. சோ தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா சிக்மா மெயில் அப்படிங்கிறவங்க 0.1% அளவுக்கு தான் இந்த உலகத்திலே இருக்காங்க. சோ நீங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2K கிட்ஸ் எல்லாருக்குமே வயசாகி போயிரும், உங்களுக்கும் வயசாகி போயிரும். சோ இந்த விசித்திரமான முடிவு எடுக்கிறத விட இந்த வீடியோவை நீங்க பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். சோ வீடியோவை தயவு செய்து பொண்ணுங்க பார்க்காதீங்க. முக்கியமான பின்குறிப்பு ஒன்று இருக்கு. யாரு ஒருத்தவங்க இந்த சிக்மா மெயில பத்தி உண்மையாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த வீடியோவை நிறைய பசங்க பார்த்துட்டு கடுப்பாறது கூட வாய்ப்பு இருக்கு. இது நடக்கத்தான் போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆட் பண்ண போறீங்க. ஆனா நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியே தருவேன் இந்த சிக்மா மெயில பத்தின ஃபுல் டீடைலுமே. சோ வாங்க எந்த ஒரு டைம் வேஸ்ட்டுமே இல்லாம வாங்க வீடியோக்குள்ள போவோம். லெட்ஸ் டு இட். சிக்மா மெயில் சும்மா பேரை கேட்டாலே அதிருது இல்ல. சிக்மா மெயில் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு காலத்துல சோசியல் மீடியால வேற லெவல்ல ஹேஷ்டாக் போட்டாலே அதிரக்கூடிய கான்செப்ட். பட் இப்போ இந்த சிக்மா மெயில் அப்படிங்கிற கான்செப்ட தப்பா உங்களுக்கு எடுத்து பெரிய பெரிய யூடியூபர் ஆர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அனுப்புறாங்க. இதனால நீங்க ரியல் சிக்மா மெயில் ஆகுறீங்களோ இல்லையோ அதுக்கு பதிலா வீக்கான ஆள் ஆயிடுறீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில சிக்மா மெயில் பர்சனாலிட்டி பத்தி சொல்றதுக்கும் ரியல் சிக்மா மெயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அசலா சிக்மா மெயில் யூனிக் ஆர் ரிச்சஸ்ட் மேன் பையா இருப்பாங்க. வெறும் 0.1% தான் ரியல் சிக்மா மெயிலாவே இருக்காங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் ஆர் சோசியல் மீடியா எவ்வளவு காமன் ஆக்கி வச்சிருக்குன்னா யாரா இருந்தாலுமே இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்க நம்மளும் ஒரு சிக்மா மெயில்னு. அதுவே இப்போ உங்களுக்குள்ள இப்படி தோணுதுன்னா நீங்க ஒரு சிக்மா மெயில் அப்படின்னு, அப்ப இது உங்களுக்கு தெரியவே இல்ல உண்மையான சிக்மா மெயில் யாரா இருக்க முடியும்னு. ஏன் இப்படி சொல்றோம்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிவுலயே உங்களுக்கு தெரிய வந்துரும் பாருங்க. இப்போ இங்க சவாலே சிக்மா மெயில எப்படி ஆகுறதுங்கிறது தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அசல் ரியல் சிக்மா மெயில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. முதல்ல இந்த உலகத்துல உள்ள மெயில்ஸ் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆல்பா மெயில்ஸ் ஆர் பீட்டா மெயில்ஸ். பீட்டா மெயில்ஸ் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. யார் என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையை அப்படியே கேட்டுக்கிட்டு அதையே பண்ணி முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பீட்டா மெயில்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்கறவங்க தான் ஆல்பா மெயில்ஸ். ஏன்னா லீடர்ஷிப் எபிலிட்டி, ஹை கான்பிடன்ஸ் ஆர் நோ நான்சென்ஸ் ஆட்டிடியூட் மூலமா இவங்க வேற லெவல்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா எப்படி இந்த சொசைட்டி க்ரோ ஆக ஆரம்பிச்சுச்சோ அப்பவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு மெயில்ஸ்க்குள்ள மூணாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க. அது வந்து ஷேடோவாவே இருந்துட்டு வருது. அதாவது ஆல்பாவும் கிடையாது பீட்டாவும் கிடையாது. அதுதான் நம்ம சிக்மா மெயில். இவங்க கிட்ட ஆல்பா மெயில்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா குவாலிட்டியும் இருக்கும். ஆனா யாரையுமே லீட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பீட்டா மெயில்ஸ் இருக்கிற மாதிரி சைலண்டா இருப்பாங்க. ஆனா யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க தனிப்பட்ட உலகத்துல தனிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அதுலயும் அவங்க ஜெயிச்சும் காட்டிடுவாங்க. பவரை பொறுத்த அளவுக்கு ஆல்பா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேல, பீட்டா இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல சவாலே என்னன்னா அந்த பவர் அப்படிங்கிற இடத்துல சிக்மா மெயில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறதா. இதுக்கான சொல்யூஷன் எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. இதனாலேயே இவங்களை தனியா நிர்வகிக்க யாராலையுமே முடியாது. அதாவது எப்படின்னா காட்டுல எப்படி ஆல்பா சிங்கம் இருக்கோ அதை பார்த்து எல்லாருமே கிங்னு ஒத்துக்குருவாங்க. அதே மாதிரி சிக்மாவை டைகர்னு ஒத்துக்குருவாங்க. இத ரெண்டையுமே பார்த்து ஒரே ஈக்குவலா பயப்படுவாங்க. இந்த இடத்துல சிக்மா மெயிலுக்கும் ஆல்பா மெயிலுக்கும் பவர் வைஸா சண்டை வச்சவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுவாங்க. பட் நாலேஜ் வைஸா சிக்மா மெயில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட வந்து இப்ப ஷேர் பண்றேன். இப்ப நீங்க இங்க ஒரு மெயில்னா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எக்ஸ்ட்ரானரியான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பீட்டா மெயில உடைச்சு எறிஞ்சிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற நியூ வெர்ஷனான சிக்மா மெயில எடுத்துட்டு வரணும். இந்த உலகத்துல நீங்க பவர்ஃபுல்லான சிக்மா மெயிலா வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு 5 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நீங்க கண்டிப்பா கீப் அப் பண்ணா மட்டும்தான் நீங்க சிக்மா மெயிலா நீங்க வாழ முடியும். அததான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூல், டோன்ட் பிரிட்டெண்ட் டு பி எ சிக்மா. முதல்ல பசங்க ஆல்பா மெயில் ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களால முடியாது. உடனே சிக்மா மெயிலா மாறணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் அவங்களால முடியாதனால சிக்மா மெயிலா நம்ம ஆக்சன் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்பாவோட சிக்மா மெயில் தான் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்காங்க. சோ சிக்மா மெயில் மாதிரி நம்ம ஆக்சன் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஃபேக்கா சிக்மா மெயில ஆக்சன் பண்றவங்க அசலா பீட்டா மெயிலா தான் இருப்பாங்க. அவங்க எல்லா நேரமும் ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு போன் யூஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு அவங்களோட கோலை ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு இவங்களை பேச சொன்னோம்னா அவங்களோட ஃபேண்டே கிழிஞ்சிரும். ஆனா வெளியே தோரணை எப்படி காமிக்கிறதுனா நான் வந்து பொண்ணை இக்னோர் பண்றேன் அப்படின்னு கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படியே ஆக்சன் பண்ணிட்டு வீட்லயே உட்கார்ந்துகிட்டு எனி டைம் மொபைல்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ரிக்வெஸ்ட் கொடுத்து பார்ப்பாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பான் அடிக்ஷன் மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நான் ஒரு சிக்மா மெயில்னு. அசல் சிக்மா மெயில்ஸ் எப்பயுமே வெளியே போயிட்டு மத்தவங்க சொல்லவே மாட்டாங்க நான் ஒரு சிக்மா மெயில்னு. புரியுற மாதிரி சொல்லணும்னா காட்டுல இருக்கிற டைகர் எப்பயுமே சோ காமிக்காது. ஆல்பா லைனு கிட்ட போயிட்டு நான் டைகர் என்னை நீ மதிக்கணும்னு ஆல்பா லைனுக்கே தெரியும் டைகர் எவ்வளவு கெத்தானது அப்படின்னு. அதனால நீங்க வெளியே போயிட்டு சிக்மா மெயில்னு நீங்க சீன் போடுறதை நிறுத்திருங்க. நீங்க உண்மையாவே ஒரு சிக்மா மெயிலா இருந்தீங்கன்னா இந்த
உலகத்துல உள்ளவங்களே உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நீங்களா உங்க வாயால சிக்மா மெயில் சொல்றதுனாலயோ இன்ஸ்டாகிராம்ல பயோ வைக்கிறதுனாலயோ நீங்க சிக்மா மெயிலா ஆயிர முடியாது. அதனால இந்த செகண்ட் ரூல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 2, ஜெனரல் நியூட்ரல். இப்ப நான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய தப்பான எண்ணத்தை வந்து நான் வெளியே எடுக்க போறேன். அதாவது சிக்மா மெயில் ஆகுறதுக்கு அர்த்தம் இது கொஞ்சம் கூட கண்டிப்பா கிடையாது. என்னன்னா நீங்க வந்து உங்களை விட கம்மியான சின்ன பையனா இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருக்கட்டும், அவங்களை நீங்க கட்டுப்படுத்தி வைக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது பீட்டா மெயிலோட ஹேபிட்டா, கெட்ட எண்ணமா இது வந்து அவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற மொபைல் மூலமா ஷார்ட்ஸ் வீடியோல இத மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய பாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு பொண்ணையோ ஒரு சின்ன பையனையோ துன்புறுத்துற மாதிரி அடிக்கிற மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க. அவங்களை நீங்க சிக்மா மெயில் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க டைட்டில் கொடுத்துருவீங்க. பொண்ணுங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன பசங்களா இருக்கட்டும், குட்டீஸ்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்றது, அடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையுமே பண்ணக்கூடிய விஷயம் தான். ரியல் சிக்மா மெயில்ஸ் யாரா இருப்பாங்க தெரியுமா? அவங்கள விட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இவங்க பண்ணி கொடுக்கணும். மத்தவங்க இவங்களை பார்க்கும்போது 1000க்கு 1001 தடவை யோசிச்சுதான் எல்லா விஷயத்தையுமே அவங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் மூலியமாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஹைஃபை உள்ள ஆளு, இவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும், இவங்கள்ட்ட நம்ம எப்படி ஆட்டிடியூட் காமிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான பிஹேவியரை இவங்க கொடுக்கும்போது சிக்மா மெயில் அதுக்கு ஏத்த பிஹேவியருக்கு மேல போய் நல்ல ஒரு பிஹேவியரை தான் இவங்க கொடுப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு சிக்மா மெயிலா அவங்க வேற லெவல்ல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க காலையில லேட்டா எந்திரிச்சிட்டு வீட்டுல மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு எனி டைம் ஃபேண்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சிக்மா மெயிலா இருக்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்டவங்க சிக்மா மெயிலா இல்ல வீக்கான மெயிலா மாறிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்ஷன் மட்டும் சிக்மா மெயில்னு காமிச்சுக்கிறாங்க. அதுலயும் அவங்களுக்கு இந்த ஆண் பெண் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ சிக்மா மெயிலா நீங்க மாறணும்னா ஆர்மி பாய்ஸ் மாதிரி இருக்கணும். அதாவது ஆர்மில எப்பயுமே சண்டை வந்துச்சுன்னா சண்டை, அன்பு கொடுக்கணும்னா அன்பு. அவங்க தான் ரியல் ஹீரோ, ரியல் சிக்மா மெயில்ஸ். ரூல் நம்பர் 3, ரிமைன் கால் இன் எவ்ரி சிச்சுவேஷன். சிக்மா மெயில்ஸ் ஹைலி ரெசிலியன்ஸா இருப்பாங்க. இவங்களை எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையில வேணா போடுங்க, இவங்க எந்த ஒரு கஷ்டமுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துருவாங்க. இது இவங்கள்ட்ட இருக்கிறதுலயே புரோக்கன் ஃபேஸ் ஆட்டிடியூடா இருக்கும். சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கட்டும், எவ்வளவு எக்ஸைட்டிங்கா வேணா இருக்கட்டும், டென்ஷனா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், ஆனா அவங்களோட அறிவை வச்சு ஒரே மாதிரி அவங்க எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஹேண்டில் பண்ணி அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மென்டலி பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவங்க ஈஸியா வெளியே வந்துருவாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்லுவாரு, ஏ அர்ஜுன், இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தனால எந்த ஒரு கஷ்டம் வரட்டும், எந்த ஒரு சந்தோஷம் வரட்டும், எந்த ஒரு டிப்ரெஷன் வரட்டும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்கானோ அவன் தான் அந்த உலகத்தையே ஆளக்கூடியவனா இருப்பான்னு. நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த உலகத்துல MS தோனி எடுத்துக்கோங்க, ப்ரூஸ்லி எடுத்துக்கோங்க, ஸ்டீல் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க, எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, விஜய் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே சைலண்டாவும் அவங்க கொடுத்திருக்க கூடிய வேலையில அவங்க கான்சென்ட்ரேஷா இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்க சிக்மா மெயிலா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையில போயிட்டு அவங்க போட்டாலும் ஈஸியா அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மைண்ட் செட் வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அது காரணம் என்னன்னா அவங்க ஒரு ரியல் சிக்மா மெயிலா அவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதா. ரூல் நம்பர் 4, எம்பவர்ஸ் யுவர்செல்ஃப். சிக்மா மெயில்ட்ட இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் என்னன்னா அவங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த வேலையை அவங்க பண்ணி முடிக்கிறதுக்கு எந்த லெவல் வேணா இறங்கி அந்த வேலையை அவங்க முடிக்கணும்னு விரும்புவாங்க. அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்டுமே எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ப்ரோகாஸ்டினேஷனுமே பண்ண மாட்டாங்க. அதை ஃபுல்லா டீப்பா இறங்கி அதுல ஆக்ஷன் எடுத்து அந்த இதுல வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே சந்திச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுல அவங்க வின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சாந்தமாவே ஆவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. எந்த ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு எங்க இருக்கான், என்ன பண்றான், எங்க போயிருக்கான் அப்படிங்கிறது, நம்மளோட ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம்ல என்ன ஸ்டோரி வச்சிருக்கா, மத்தவங்களோட லைஃப்ல என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே தேவையே இல்ல. மத்தவங்களை பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகவே மாட்டாங்க. இவங்களோட லைஃப்ல இவங்களுக்கு இவங்க தான் இன்ஸ்பிரேஷன். இவங்களோட லைஃப்ல செல்ஃப் அப்செஷனா இருக்கட்டும், ஈகோவா இருக்கட்டும், ஆட்டிடியூடா இருக்கட்டும், வேற எதுவா வேணா இருக்கட்டும், இவங்களுக்கு இருக்கிறதுலயே உலகத்திலேயே வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்க லைஃப், அவங்களோட பர்பஸ் தான். ரூல் நம்பர் 5, சைலன்ஸ் இஸ் பவர். சிக்மா மெயில்ஸ் எப்பயுமே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தனிமையா தான் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஏன்னா சிக்மா மெயில்ஸோட ஐடென்டிட்டி என்னன்னா லோன்ஸ் வால்ஃபா தான் இருக்கு. இவங்க எப்பயுமே ஒரு சோலோ டிராவலரா தான் இருப்பாங்க. இவங்க தனியா தான் அவங்களோட வழியை அவங்களா உருவாக்குவாங்க. இவங்க மத்தவங்க கிட்ட போயிட்டு நிறைய பேசணும் அப்படிங்கறது விரும்ப மாட்டாங்க. மத்தவங்க பேச்ச இவங்க கேட்கணும்னு விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைனா அதை அவங்க ரிசர்ச் பண்ணி ஆக்ஷன் எடுத்து அது மூலியமா அவங்க கத்துக்கிட்டு தான் அவங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதனாலதான் சிக்மா மெயில்ஸ் நிறைய கம்மியா தான் பேசுவாங்க. ஆனா எப்ப பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப எல்லாரையுமே சுப்சாக்குன்னு அமைதியா இருக்க வச்சு விட்டுருவாங்க. இவங்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி எதை பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும், எதுக்கு பேசணும்ங்கறத நல்லா திங்க் பண்ணி அதுக்கப்புறம் பேசுறதுனால இவங்களோட பேச்சுக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை அவங்க
அவங்க கீப் பண்ணக்கூடியவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்பா மெயில் மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட் லீடரா இருக்கவே மாட்டாங்க. இவங்க பவர்ஃபுல்லா பேசி மத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ இவங்க எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சிக்மா மெயில்ஸோட உண்மையான பவர் வந்து பேசுறதுல இருக்காது, அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல இருக்கும். இவங்க ஒவ்வொருத்தவங்க பேசுறதையும் அமைதியா கேட்டுட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சைலண்டா இருந்துகிட்டு அவங்களோட ஒவ்வொரு டிசிஷனையுமே யோசிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆக்ஷன்ஸை எடுப்பாங்க. அதுவே நீங்களும் சைலன்ஸ்ல வேற லெவல்ல மாறணுமா, உங்க சைலன்ஸ் மூலமாவே மத்தவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்ம வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க. இது உங்களை பவர்ஃபுல்லா ஆக்கிரும்.